அன்னை. சென்னையின் மலை மாதாவாக புனித தோமையார் மலையிலே மிக அற்புதமாக நம்மை தன் பரிந்துரையால் நிறைய அதிசயங்களை, அற்புதங்களை, புதுமைகளை செய்து வருவதுதான் நம்முடைய சென்னை மலை மாதா என ஆசையோடு அழைக்கப்படுகிற, பாசத்தோடு அழைக்கப்படுகிற இயேசுவை எதிர்நோக்கி அன்னை. இந்த அன்னையினுடைய இந்த 500வது ஆண்டு பெருவிழாவை 1523ஆம் ஆண்டு போர்ச்சுகீசிய நண்பர்களால் இந்த ஆலயம் கட்டப்பட்டது. ஆகவே 2023ஆம் ஆண்டு இந்த ஆலயம் கட்டப்பட்டு 500 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிற இந்த வேளையில இந்த 500வது பெருவிழாவை நாம் துவங்குகிறோம். இன்றைக்கு இந்த திருக்கொடியேற்ற திருவிழாவை துவங்கி வைப்பதற்காக நம்முடைய தோமையார் மலை புனித பத்திரிசியார் ஆலய பங்கு தந்தை அருட்தந்தை ஷைலா ஸ்டீபன் அவர்கள் நமது மத்தியில் வருகிறார். கடவுளை எழுப்பி அருட்தந்தை அவர்களை நாம் வரவேற்போம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் தாயும் திருமலையின் பாதுகாவலுமான இயேசுவை எதிர்நோக்கி அன்னையின் 500வது ஆண்டு திருவிழாவை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இக்கொடி உயரை ஏற்றுவது போல இவருடைய உள்ளங்களும் என்னவும் நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் அடியாலும் என் தாயும் ஆகிய இயேசுவை எதிர்நோக்கி அன்னையை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு ஏற்றவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தீர்த்தம் தெளித்து அருட்தந்தை அவர்கள் இப்பொழுது இந்த திருக்குடியை புனிதப்படுத்துகிறார். அன்னையினுடைய திருக்குடிக்கு தூபமிடப்படுகிறது. தூபம் போல் நம் ஜெபம் தெய்வத்தாயை நோக்கி எழுவனவாக. இறைவன் தெய்வத்தாயின் பரிந்துரையால் நமது எண்ணங்கள் ஈடேற்றம் பெறச் செய்வாராக. மிகுந்த பக்தியோடு, மிகுந்த விசுவாசத்தோடு, மிகுந்த நம்பிக்கையோடு திருக்குடியை இப்பொழுது அருட்தந்தை அவர்கள் ஏற்றுகிறார். நாமும் திருபவனியில பக்தியோடு நிற்போம். பாடல் மரியே வாழ்க, மரியே வாழ்க, சென்னையின் மலை மாதாவே வாழ்க, சென்னையின் மலை மாதாவே வாழ்க, சென்னையின் மலை மாதாவே வாழ்க, சென்னையின் மலை மாதாவே வாழ்க. எங்கள் பாதுகாவலையே வாழ்க, எங்கள் பாதுகாவலையே வாழ்க, எங்கள் பாதுகாவலையே வாழ்க. இயேசுவை எதிர்நோக்கி அன்னையே வாழ்க, இயேசுவை எதிர்நோக்கி அன்னையே வாழ்க, இயேசுவை எதிர்நோக்கி அன்னையே வாழ்க, இயேசுவை எதிர்நோக்கி அன்னையே வாழ்க. சென்னை மலை மாதாவே வாழ்க, சென்னை மலை மாதாவே வாழ்க. இயேசுவை எதிர்நோக்கி அன்னையே வாழ்க, இயேசுவை எதிர்நோக்கி அன்னையே வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே சக்தி, மரியே சக்தி, மரியே ஆற்றல், மரியே ஆற்றல். மரியே வாழ்க, மரியே வாழ்க. திருக்கொடி இப்பொழுது அருட்தந்தை சி பால்ராஜ் அவர்கள் நம்முடைய
இத்தருக்கொடியை நீர் ஆசீர்வதிப்பாராக. இதன் வழியாக விசுவாசம் வளர்ந்து உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருத்துதர் தோமையார் தன் திருக்கரங்களால் வடித்து கொடுத்த கற்சிலுவை பொதிந்துள்ள கொடி இது. 16வது நூற்றாண்டிலே குருவானவர் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த பொழுது ஒவ்வொரு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியும் ரத்தம் சொரிந்த கற்சிலுவை இது. இந்த சிலுவையை பார்த்த எத்தனையோ பேர் நிறைய வளங்களை பெற்றிருக்கிறார்கள். நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் இயேசுவே எங்களை மீட்டருளும் என சொல்லுவோம். இயேசுவே எங்களை மீட்டருளும், இயேசுவே எங்களை மீட்டருளும், இயேசுவே எங்களை மீட்டருளும், இயேசுவே எங்களை மீட்டருளும். ரத்தம் சொரிய வைத்த கற்சிலுவையில் பொதிந்திருக்கிற இயேசுவே எங்களை மீட்டருளும், இயேசுவே எங்களை மீட்டருளும், இயேசுவே எங்களை மீட்டருளும், இயேசுவே எங்களை மீட்டருளும். இயேசுவின் சிலுவையே எங்களை மீட்டருளும், இயேசுவின் சிலுவையே எங்களை மீட்டருளும், இயேசுவின் சிலுவையே எங்களை மீட்டருளும், இயேசுவின் சிலுவையே எங்களை மீட்டருளும். புனித தோமாவின் ரத்தம் சிந்தும் சிலுவையே எங்களை மீட்டருளும், சிலுவையே எங்களை மீட்டருளும், எங்களை மீட்டருளும், எங்களை மீட்டருளும். எங்களுக்கு இரக்கம் காட்டும், எங்களுக்கு இரக்கம் காட்டும். கற்சிலுவையில் பொதிந்துள்ள இயேசுவே எங்களை காத்தருளும், கற்சிலுவையில் பொதிந்துள்ள இயேசுவே எங்களை காத்தருளும். கற்சிலுவை திறம் சிந்திய பொற்சிலுவை மாபெருமான் இயேசுவின் உயிரை மீட்பாய் மாற்றிய நற்சிலுவை